ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, வரலட்சுமி நோன்பு வருது இல்லைங்களா, அதுக்காக நான் சாமிக்கு புடவையும் சில திங்ஸும் வாங்கியிருந்தேன். அதோட ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் சில பொருட்கள் எல்லாம் நேற்று ஈவினிங் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க இப்போ அது எல்லாமே போய் பார்க்கலாமா. இப்போ இந்த வரலட்சுமி நோன்பு வந்து நாங்க போன வருஷம் தான் முதல் தடவையா ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைமா செய்யறதுனால நிறைய நர்வஸ் இருந்துச்சு, எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர்கிட்ட கேட்டோம் எப்படி செய்யலான்னு. சில பேர் படம் வச்சு கும்பிடலான்னு சொன்னாங்க, சில பேர் கலசம் வைக்கலான்னு சொன்னாங்க. நான் வந்து சரி, படம் வேண்டாம், கலசமாவே நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் நிறைய பேர் செய்வாங்க, அவங்கள கேட்டு பண்ணேன். மஞ்சள்லயே நான் முகம் செஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால கொஞ்சம் பயமா தான் இருந்தது, இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு இங்க இருக்கிறவங்களும் எல்லாருமே சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால புடவை எடுக்கல, 2 பிளவுஸ் பிட்டா எடுத்துட்டு அதுலயே நான் சாமிக்கு வந்து ஓரளவுக்கு பாவாடை சட்டை மாதிரி ரெடி பண்ணி நான் போட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ இந்த டைம் வந்து நம்ம சாமிக்கு புடவையாவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நிறைய பொருள் எல்லாம் வாங்கும்போது பட்ஜெட் பத்தாம சில இதெல்லாம் வந்துச்சு போன டைம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், உண்டியல் ஒன்று ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூஜை முடிஞ்சதுமே அடுத்த வாரமே நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு உண்டியல் ரெடி பண்ணிட்டோம். வச்சுட்டு அப்ப இருந்து நம்ம கிட்ட எப்பப்போ பணம் கையில வருதோ அதை வந்து நாங்க இதுல சேர்த்துட்டே வந்தோம். இப்ப நாங்க நேத்து வந்து காலையில குளிச்சு எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த உண்டியல் வந்து ஓபன் பண்ணோம். எங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியா ஒரு 4000 சம்திங், ஒரு 50-60 அந்த மாதிரி கிடைச்சது. எடுத்துட்டு நேற்று ஈவினிங்கே நாங்க ஷாப்பிங்க்கு ரொம்ப ஹாப்பியா போயிட்டோம். சாமிக்கு நல்லா சூப்பரா எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நம்ம ரொம்ப திருப்தியா செய்ய முடியும். கடைசி நேரங்கும் போது நம்ம கையில பணம் இல்லாம இருந்தாலோ, இல்ல நம்ம பட்ஜெட்டுக்கு பத்தாம இருந்தாலோ நமக்கு மனசுக்கு ஒரு சங்கடமா இருக்கும் இல்லைங்களா. அதனால இது ஒரு நல்ல பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நேற்று சாமிக்கு புடவை எடுத்தோம். அப்புறம் ஒரு சில பொருட்கள் எல்லாம் வந்து சாட்டர்டே வந்து நான் ஆன்லைன்ல பார்த்து ஒரு ஷாப்ல போய் பண்ணோம். அங்க கொஞ்சம் பட்ஜெட் எங்களுக்கு கரெக்டா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய வந்து பேக் வெரைட்டிஸ் தான் இருந்தது. சில பொருட்களும் இருந்தது, இருந்தாலும் வந்து பேக் வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு. அங்க வாங்கினது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நேத்து ஈவினிங் வந்து நம்ம கோயம்புத்தூர் கடை வீதியிலேயே நாங்க வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அங்கேயும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அங்க எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்ல கொடுத்தாங்க. இப்போ நம்ம அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கடை பார்த்தீங்கன்னா ராம் நகர்ல அஸ்வினி லாட்ஜுக்கு ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கடையோட பேர் வந்து டிஎம்சி கிஃப்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இங்கேயும் நிறைய யூனிக்கான திங்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க வந்து பேக் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. டிஃப்ரெண்டான ஹேண்ட் பேக் வெரைட்டிஸ், சின்ன சின்ன மணி பர்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கல்யாணத்துக்கு கொடுக்குற மாதிரி, தாம்பூல பை, இந்த மாதிரி வரலட்சுமி நோம்புக்கு யூஸ் பண்றது, இது எல்லாமே ரொம்ப நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு. சின்ன பசங்களுக்கு கிஃப்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது கெலடாஸ்கோப், மவுத் ஆர்கன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளையாட்டு சாமான், சொப்பு சாமானம், இது எல்லாமே இங்கே நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஒருத்தவங்களுக்கு மட்டுமே நம்ம 50-60 ருபீஸ் எல்லாம் பட்ஜெட் ஒதுக்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த கடையை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம முதல்ல வந்து ராம் நகர்ல ஒரு ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் பாக்குறோம். இந்த பிளேட் வந்து அங்கதான் வாங்கினது. இது பாருங்க, ரொம்ப சூப்பரா தாமரை பூ ஷேப்ல இருக்கு. நிறைய பிளேட் வெரைட்டிஸ் இருந்தது. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இது நாங்க வாங்கினோம். நல்லா குவாலிட்டியாவே நல்லா தான் இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 40 சொன்னாங்க. நாங்க வந்து ஒரு 15 பீஸ் கேட்டனால கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டோம். அதனால ஒரு 5 ருபீஸ் கம்மி பண்ணி 35 ருபீஸ், ஒரு பீஸ்க்கு வந்து 35 ருபீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடி டெக்கரேட்டிவா வைக்கிறதுக்காக பார்க்கறதுக்கு வந்து ரங்கோலி போட்ட மாதிரி இருக்கும். இது வாங்கினேன். இதோட ரேட் வந்து 90 ருபீஸ் அந்த மாதிரி வந்துச்சு. பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து இந்த சாமிக்கு கும்பிடும் போதெல்லாம் எங்க வீட்ல இது ரொம்ப தேவையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மணியும் இந்த சின்னது வாங்கினேன். இந்த பெருசோடது வந்து நான் பில்லு மிஸ் பண்ணிட்டேன், அதனால இதோட ரேட் கரெக்டா எனக்கு தெரியல. இது ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு பாருங்க. இது வந்து பிள்ளையார் எப்பவுமே நம்ம சாமி கும்பிடும்போது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைப்போம் இல்லையா, அதுக்காக இது வாங்கினேன். இது வந்து 20 ருபீஸ் தான் வந்துச்சு. இதுவுமே ரொம்ப குட்டியா கியூட்டா இருக்குது பாருங்க. இந்த 4 பொருள் மட்டும்தான் நான் அங்க வாங்கினேன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் எங்களோட பட்ஜெட்டுக்கு அதிகமா இருந்தது. அப்புறம் வேற நிறைய வந்து பேக் வெரைட்டிஸ் தான் அந்த கடையில இருந்துச்சு. நிறைய எம்ப்ராய்டிங் டிசைன் போட்ட மாதிரி, நிறைய ஒர்க் பண்ண மாதிரி. ஆனா நான் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா பட்ஜெட் வந்து எங்களுக்கு அதிகமா இருந்தனால நாங்க மறுபடியும் வேற கடையில எங்கேயாவது ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதோட நாங்க வந்துட்டோம். இப்ப நாங்க நேத்து ஈவினிங் ஷாப்பிங் பண்ண கடை வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். சரவணா செல்வரத்னம்க்கு ஆப்போசிட்ல ரமேஷ் பிளாஸ்டிக்ஸ்னு இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில தான் நாங்க ஷாப்பிங் பண்ணோம். இந்த கடையோட பேர் வந்து சிட்டி பேங்கிள் சென்டர். அந்த கடையில தான் நாங்க வாங்கினோம். அந்த கடையிலயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் இருக்கு. பெரியவங்களுக்கு வந்து நம்ம வளையல் தாம்பூலம் எல்லாம் கொடுத்துருவோம். அவங்க கூட சின்ன பசங்க வரும்போது அவங்க எங்களுக்கு எதுவும் இல்லையாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி கேர்ள் பேபிஸா இருந்தா அவங்களுக்கு நம்ம பேங்கிள்ஸ், பாசி, அப்புறம் நம்ம டிக் பின்ஸ் இந்த சைட்ல எல்லாம் குத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பின்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்கு. ஏன்னா எல்லாமே அவங்க வந்து ஹோல்சேலா கொடுக்கறதுனால நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10 to 12 பீசஸ் அந்த மாதிரி தான் அவங்க தருவாங்க. ரேட்டும் ரொம்ப ஈஸியா நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கு. பசங்களுக்குன்னா சின்ன சின்ன டாய்ஸ் வச்சிருக்காங்க, பால் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் நம்ம கம்மல் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன டப்பா, இது எல்லாமே ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு அந்த கடையில. அங்க இருக்கிறவங்க, நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வந்து இந்த கடையை கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம முதல்ல பேங்கிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து 12 டசன் அந்த மாதிரி இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. நார்மல் சைஸ் இது. சின்ன பிள்ளைங்க இல்லை நார்மலா ஒல்லியா இருக்கிற லேடிஸ் கூட இந்த சைஸ் வந்து கரெக்டா இருக்கும். இதே மாதிரியே என்னுடைய சைஸ் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னொரு செட் அப்படியே வாங்கிட்டேன். அது ஹோல்சேல் கடைங்கிறதுனால இந்த மாதிரி தான் தருவாங்க. தனித்தனி பேங்கிள்ஸ் அவங்க தர மாட்டாங்க. தனியா வாங்கும்போது இதோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால இப்படி வாங்கும்போது தான் நமக்கும் ப்ராஃபிட்டா இருக்கும். அதனால நான் இது எப்படி செட்டா வாங்கிட்டேன். இந்த டைம்ல இல்லாட்டி கூட நம்ம கோவில்ல யாருக்காவது வேண்டுதல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கூட நம்ம மஞ்சள் கயிறு வளையல் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த டைம்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளே கூட இதுல எக்ஸஸா வரும்போது வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி வளையல் போட பிடிக்கிறவங்க இதை செட்டா அவங்க வீட்டுல கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு வளையல். இப்ப இது வந்து எல்லா சைஸையும் விட ரொம்ப பெரிய சைஸ். சில பேரு இந்த சைஸ்ல வருவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து செட் ஆகாம இருக்குன்னு நினைப்பாங்க. அதனால இதுல ஒரு டசன் நான் வாங்கியிருக்கேன். இதை விட இது கொஞ்சம் காஸ்ட் அதிகமா வரும் தனியா வாங்குறதுனால. இதுல வந்து நான் ஒரு டசன் மட்டும் வாங்கியிருக்கேன். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாப்பாங்கெல்லாம் வருவாங்கல்ல, சின்ன பாப்பாங்க, அவங்களுக்காக இதை நாங்க வாங்கினோம். பாருங்க, அழகா சைட்ல குத்துற மாதிரி கிளிப்பு. இதுவும் வந்து ஒண்ணுல வந்து 5 பீஸ் இருந்துச்சு. இதோட ரேட் வந்து இது ஒண்ணு வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. இது சிங்கிளா எல்லாம் தர மாட்டாங்க, இது அப்படியே தான் வாங்கணும். இந்த மாதிரி 2 பீஸ் நான் வாங்கியிருக்கேன். எங்க வீட்டுல நிறைய குட்டி பாப்பாங்கெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அப்புறம் அதே மாதிரி பசங்க வரும்போது எங்களுக்கு எதுவும் இல்லையான்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதனால பசங்களுக்கு வந்து இந்த பால் வாங்கியிருக்கேன். இது வந்து 12 பீஸ் இருக்கு. இது வந்து அப்படியே வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்பாங்க. அதனால பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால் வாங்கிட்டு, இது நல்லா இப்படி ஸ்குவீஸ் பண்ற மாதிரி தான். அதனால பசங்களுக்கு இந்த மாதிரி வாங்கியாச்சு. அடுத்ததான் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க இல்லைங்களா, வயசு பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம். ரெகுலரா வந்து நெயில் பாலிஷ், மருதாணி அப்படிதான் கொடுப்போம், ஹேர் கிளிப்பு அந்த மாதிரி. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் யோசிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது நாங்க அமேசான்ல ஆன்லைன்ல எல்லாம் கூட பார்த்தோம். இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு தெரியலையே, கண்ணில் பார்த்து நம்ம வாங்க முடியாது. நம்ம வாங்குறதுன்னா பரவாயில்ல, ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் போது அதுல ஏதோ டேமேஜ் எல்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே பார்த்தப்போ இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இது வந்து இந்த 12 பீஸ் ஒட்டுக்காதான் இவங்க தருவேன்னு சொன்னாங்க. இது வந்து எங்க ஃப்ரெண்டும் நாங்களும் சேர்ந்து வாங்கினோம். அவங்களும் இதுல இருந்து ஒரு
இதுலயும் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து வீடியோல காமிச்சிட்டு அப்புறமா தரம்பான்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கேன். இது பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல வந்து பிள்ளைங்க கம்மல், ரிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது அப்படியே 240. இப்போ ஒன்னோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ் தான் வருது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அவங்களுக்கு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் வேற ஷேப்ல, ஹார்டின் ஷேப்ல இருக்கு. இதுவுமே ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு பாருங்க. அவங்க ஏதாவதெல்லாம் போட்டு இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து ஹோல் வந்த மாதிரி இருக்கு. இது வந்து நல்லா க்ளோஸ்டாவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இதுலயே வந்து கோல்டன் கலரும் இருந்துச்சு. கோல்டன் கலர் தான் ஃபுல்லா வேணும்னு கேட்டேன். ஆனா இது 2 பீஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல 2 பீஸும், மீதி எல்லாமே சில்வர் கலர்ல தந்தாங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்கும்போது. அடுத்ததா வந்து சாமிக்கு நம்ம இடுப்பு கட்டுறதுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ரேட் வந்து ஒரு 60 to 70 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. எனக்கு சரியா பில்லில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணாதனால ரொம்ப அக்குரேட்டா அதோட ரேட் தெரியல. இது வந்து இடுப்புக்கு ஒட்டியான மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதுலேயே வந்து ஒயிட் கலரும் வச்சிருந்தாங்க. கோல்டன் கலர் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். இது வந்து சாமிக்கு காசு மாலை போடலான்னு சொல்லிட்டு இது நான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 90 ருபீஸ் சொன்னாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க காசு மாலை எல்லாம் சாமிக்கு போட்டிருந்ததை நான் பார்த்தேன். அதனால சரி நம்மளும் இந்த டைம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். சூப்பரா கியூட்டா இருக்கு பாருங்க. அடுத்தது வந்து இது விளக்கு வைக்கிறதுக்காக இந்த குட்டி இது நான் வாங்கினேன். நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. இது மாதிரி இன்னொன்னு கூட வாங்கியிருக்கேன். இது வந்து 25 ருபீஸ் அவங்க சொன்னாங்க ஒரு பீஸோடது. இதே மாதிரி இன்னொன்னு கூட நான் வாங்கியிருக்கேன். விளக்கு வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பிளேட்ஸ் பாருங்க, நம்ம சாமிக்கு முன்னாடி பழங்கள், பூ இதெல்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கு நல்லா அழகா இருக்குது பாருங்க இந்த பிளேட் எல்லாமே. இதோட ரேட் வந்து 55 ருபீஸ் அந்த மாதிரி வந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இதோட ரேட் வந்து 75 ருபீஸ் அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா குவாலிட்டியாவும் இருக்கு. ரொம்ப தின்னா இல்ல, நல்லா குவாலிட்டியாவே இந்த 2 பிளேட்டுமே இருக்கு. அடுத்ததா வந்து இந்த பிளேட்டும் இந்த பாக்ஸும், இது வந்து என்னுடைய வீட்டு பர்பஸ்க்காக நான் வாங்கினேன், அழகா இருக்குன்னு சொல்லி. இது நான் கடைசியா வரும்போது எடுத்தனால இதோட ரேட் என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஒரு 150 160 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸோட ரேட்டு. இந்த பிளேட்டும் பாருங்க, நம்ம பூஜை பண்ணும்போது சாமிக்கு ஏதாவது வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டும் கூட எனக்கு கரெக்டா தெரியல. இதுவும் ஒரு 150க்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா திக்கா குவாலிட்டியாவே இருக்கு. இது எல்லாமே நாங்க அந்த கடை வீதியில இருக்கிற அந்த கடையில தான் வாங்கினோம். அடுத்ததா வந்து இது சாமிக்கு நம்ம தலையில வைக்கிறதுக்காக இந்த சந்திர சூரியன் பெற மாதிரி இது வாங்கினேன். இதோட ரேட் வந்து 100 ருபீஸ் வந்துச்சு பாருங்க. நல்லா அழகா கியூட்டா இருக்கு. அடுத்ததா இது வந்து ஃப்ரீடமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இதோட ரேட் வந்து 200 ருபீஸ் சொன்னாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி செட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கலர் காம்பினேஷன்ல நான் வாங்கினேன். லாஸ்ட் இயரே நான் கம்மல், அதுக்கப்புறம் பொட்டு, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதனால இந்த டைம் வந்து இந்த கிரீடமும் இதுவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சாமிக்கு பின்னாடி இதை இந்த மாதிரி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிற்கும். அந்த மேலே நம்ம தேங்காய் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து கிரீடம் வந்து இப்படி இந்த இடத்துல வரும், இப்படி இருக்கும். இந்த கிரீடம் இதுல வந்து 2 சைடு வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம வந்து கயிறு ஏதாவது கட்டிட்டு பின்னாடி வந்து சாமிக்கு அழகா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி டபுள் சைட் டேப் கூட போட்டு நீங்க அந்த தேங்காயில இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டா இது நல்லா நின்னுக்கும். இத 3 பொருள் மட்டும் நான் தனியா வேற கடையில தான் வாங்கினேன், காவியா கோல்டு கவரிங்ல. போன வருஷமே நான் சாமிக்காக அங்க சில பொருள் எல்லாம் வாங்கியிருந்தேன். அங்க ரொம்ப நல்லா இருந்தனாலதான் இந்த டைமும் நான் அங்கேயே போய் வாங்கிட்டேன். லாஸ்ட் டைம் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, சாமிக்கே ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தேன். இதுவும் இதே கலர் காம்பினேஷன்ல தான் வருது. அது வீட்டில் நான் ஏற்கனவே பார்த்துட்டு போனனால தான் அதே மாதிரி கலர் காம்பினேஷன்ல நான் எடுத்துட்டேன். பாருங்க, இன்னுமே இது நல்லா இருக்கு. 1 இயர் ஆயிடுச்சு இது வாங்கி. இது வந்து சாமிக்கு வந்து கம்மலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு மேல அந்த முடியில வைக்கிறதுக்காக இது வாங்கினேன். இது வந்து புல்லாக்கு சாமிக்கு. அதுக்கப்புறம் இது மூக்குத்தி, அதுக்கப்புறம் இது வந்து பொட்டா, திலகம் ஷேப்ல இது பொட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் இது கூட நான் அந்த நெத்தி சைட்ல வைக்கிறதுக்காக தான் இது எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். இப்போ கூட இது எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கு. பாருங்க, இப்போ இது எல்லாமே சாமிக்கு யூஸ் பண்றதுக்காக வாங்கியிருக்கேன். பொருள் எல்லாமே வாங்குறதுக்கு எனக்கு மொத்தமா வந்து ஒரு 5000 ருபீஸ் அந்த மாதிரி வந்துச்சுங்க. நம்ம சாமி உண்டையில இருந்து 4000 ருபீஸ் எடுத்தோம். இதுக்கு மேல கையில இருந்து ஒரு 1000 ருபீஸ் போட்டு சாமிக்கு புடவை, அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாமே நல்லா எனக்கு நிறைவா வாங்க முடிஞ்சது. லாஸ்ட் டைம் இருந்த டென்ஷன் இல்லாம இந்த டைம் எனக்கு ரொம்ப திருப்தியாவே எல்லாமே வாங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி உண்டியல் வச்சு நம்ம பிளான் பண்ணி செய்யும்போது எல்லாருமே இந்த பூஜையை ரொம்ப நிறைவா செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதே போலவே வரலட்சுமி நோன்பு பூஜையை நான் சிறப்பா செஞ்சு அதையும் உங்களுக்கு வீடியோ பண்ணி சாட்டர்டே அன்னைக்கு போஸ்ட் பண்றேன். அதையும் பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.